கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையோரே, விண்ணை விட்டு மண்ணுலகில் மனிதனாக உருவெடுத்து மனித குலத்தின் பாவங்களை நீக்க தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சிலுவையிலே பேசிய 7 வார்த்தைகளில் 5வது வார்த்தையான நான் தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை குறித்து சிறிது நேரம் சிந்திப்போமாக. இந்த தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையானது ஒரு நிறைவு பெறாத ஒரு வார்த்தை. நான் தாகமாய் இருக்கிறேன், இது ஒரு முழுமை பெறாத ஒரு வார்த்தை. ஐ thirst. தாகம் என்பதன் அர்த்தம் என்னவென்றால் மிக்க ஆவல் உள்ள, அதாவது மிகவும் ஆசையாக உள்ள. thirst, having a strong desire. இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம், இந்த தாகமாய் இருக்கிறேன் என்கிற வார்த்தை ஒரு நிறைவு பெறாத ஒரு வார்த்தை. சமாரியா நாட்டு பெண்ணிடம் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொல்லிய தேவன் இன்று நான் தாகமாய் இருக்கிறேன் என்று கருதுகிறார். அடிக்கப்பட்ட மேய்ப்பனாகி அவர் நான் அடிக்கப்பட்டு விட்டேனே என்று தன் மந்தையை விட்டு ஓடிவிடவில்லை. அந்த மந்தையை அமர்ந்த தண்ணீரண்டையும் கொண்டு போய் நன்மையும் கிருபையும் கொடுத்து அந்த மந்தையை திருப்தியாக்கின தேவன் இன்று நான் தாகமாய் இருக்கிறேன் என்று கருதுகிறார். சகரியா 13:1 நாம் வாசிக்கிறபடி அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். இவர் நமக்காக திறக்கப்பட்ட ஊற்றாகும்படி அவர் பிளக்கப்பட்டார். இந்த திறக்கப்பட்ட ஊற்றாகிய இயேசு கிறிஸ்து நாம் தாகமடையாதபடிக்கு அவர் தாகமானார். யோவான் 4ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறோம், நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இந்த நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்று இப்போது கதறுகிறார், நான் தாகமாய் இருக்கிறேன் என்று. கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேர்வை சிந்த ஜெபித்து அதிகாரிகளிடம் அங்கும் இங்கும் இழுத்து செல்லப்பட்டு முள்மணி சூட்டப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு தன் கிழிந்த உடல் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது அவர் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று கதறுகிறார். அவருடைய சுய நினைவோடு எல்லா வேதனைகளையும் தாங்கி நாம் தாகம் அடையாதபடிக்கு நமது தாகத்தை தீர்த்த அந்த தேவனின் தாகத்தையும் ஏக்கத்தையும் நாம் இப்பொழுது தீர்ப்பதற்காக சிறிது நேரம் சிந்தனைக்காக நாம் இந்த நேரத்தை எடுத்துக்கொள்வோம். அதாவது முதலாவதாக அவர் நம்மை தாகம் தீர்க்கப்படாதவாறு காண்கிறார். அதாவது நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்தர நிலமாக அவர் பார்க்கிறார். யோவான் 7:28 வாசிக்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். கிறிஸ்தற்ற வாழ்க்கை ஒரு வனாந்தரமான வாழ்க்கை. அதாவது ஜபம், வேத வாசிப்பு, பரிசுத்தம் இல்லாத இந்த வனாந்தர வாழ்க்கையை தேவன் செழிப்புள்ள வாழ்க்கையாக மாற்ற விரும்புகிறார். அதற்கு நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். அதற்கு அவருடைய வார்த்தை அவசியம். அந்த வார்த்தையை நாம் தியானித்து பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்க வேண்டும். நமது விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். நாம் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசித்தோம் ஆனால் உலகத்தை ஜெயித்து நம்முடைய வாழ்க்கையை செழிப்புள்ளதாக்கி அவருடைய தாகத்தை தீர்க்கலாம். இரண்டாவதாக எரேமியா 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறபடி என் ஜனங்கள் எனக்கு 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு உண்டாக்கி கொண்டார்கள். நாம் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய அவரை விட்டு விட்டோம். தன் சுய முயற்சியினால் கர்த்தரின் ஆலோசனையை கேட்காதபடிக்கு தன் சுயத்தை நம்பி, தன் சுய பண பலத்தை நம்பி, தன்னுடைய சுய பெருமையை நம்பி அவருடைய ஆலோசனை கேட்காமல் ஒரு காரியங்களிலும் ஈடுபட்டு கடைசியில் தோல்வியை சந்தித்துக் கொள்கிற ஒரு வாழ்க்கை. இரண்டாவதாக நமது சரீரமாகிய ஆலயம், பரிசுத்த ஆலயத்தில் பாவ பிரச்சனையினால் நம்முடைய சரீரம் வெடிப்புள்ளதாக காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இதிலே தங்க முடியாத அளவுக்கு நமது சரீரத்தை நாம் வெடிப்புள்ளதாக மாற்றி வைத்திருக்கிறோம். இதற்கும் காரணம் நாம் அவரோடு ஜெபிக்காத ஒரு காரணமே. நாம் அணிதினமும் ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாக்கிக் கொள்வதன் மூலம் அவருடைய தாகத்தை நாம் தீர்க்கலாம். இன்னுமாக இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 தீமோத்தேயு 4:5 வாசிக்கிறபடி தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் அது பரிசுத்தமாக்கப்படும். தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் அது பரிசுத்தமாக்கப்படும். இந்த வேத வாசிப்பும் ஜபமுமே நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக மாற்றும். நம்முடைய மன திரும்புதலின் மூலமாகவும் அவருடைய தாகத்தை தீர்க்க
தீர்க்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 30, 31, 32 வசனங்களை வாசிக்கிறபடி நம் பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து நம்மை காத்துக் கொள்வதன் மூலமாகவும் நாம் அவருடைய தாகத்தை தீர்க்கலாம். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அவரை சொல்லி கேட்டு பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தையும் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தையும் கொடுத்தும் கூட நாம் நம் தேவனுடைய தாகத்தை தீர்க்கலாம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் ஆசீர்வாதங்களையும் மறவாமல் அன்னிதினமும் நாம் அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தும் நாம் அவருடைய தாகத்தை தீர்க்கலாம். அவருடைய நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேற ஜாதி எது? நாம் ஒருவர் மாத்திரமே. அந்த கட்டளைகளையும் அந்த நீதியுள்ள நியாய பிரமாணங்களையும் நாம் காத்துக்கொள்வதன் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கையை அதை அபியாசப்படுத்துவதன் மூலமாகவும் நாம் அவருடைய தாகத்தை தீர்க்கலாம். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாத என்று அவருடைய ஏங்கல், அந்த ஏக்கத்தையும் கூட நாம் 1 மணி நேரத்தையாவது ஒதுக்கி ஜெபித்து அவரோடு உறவு கொள்ளும்படியாகவும் அவருடைய தாகத்தை தீர்க்கலாம். கடைசியாக பாவ இச்சைகளுக்கு விலகி ஓடி நாம் நம் தேவனுடைய தாகத்தை தீர்க்கலாம். தன் பிள்ளைகளுக்கு திருவசனமாகிய ஞானப்பாலை ஊட்டி வளர்ப்பதன் மூலமாகவும் நாம் நம்முடைய தேவனுடைய தாகத்தை தீர்க்க முற்படுவோம். இன்னுமாக இந்த கடைசி காலத்திலே ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாகவும் புறஜாதியாருக்கும் நம்முடைய இனஜன பந்துக்களுக்கும் நற்செய்தியை விசேஷமாக அறிவித்தும் கூட இந்த வருகைக்கு நாம் நம் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்திக் கொள்ளுதலின் மூலமாகவும் இந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுதலின் மூலமாகவும் நாம் அவருடைய தாகத்தை தீர்க்க முற்படுவோமாக. தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த வசனங்களின் மூலம் ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே நம் ஒவ்வொருடைய கிரியை செய்வாராக. ஆமென்.